எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித்தைக்காரன் படம் எப்படி இருக்கு, அந்த படத்துக்கு போகலாமா வேணாமா, கொடுக்குற காசுக்கு அந்த படம் வந்து பொத்தா அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வித்தைக்காரன் சதீஷ் வந்து நடிச்சு, வெங்கி புது டைரக்டர் வந்து இயக்கி ரைட்டிங் பண்ணி, சிப்ரன் குப்தா, அப்புறம் ஆனந்தராஜ், சுப்பிரமணியம் சிவா, ஜான் விஜய் இவங்கெல்லாம் வந்து நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் வித்தைக்காரன். ஸோ வித்தைக்காரனா அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு மேஜிக் மேனா இருக்காரு. பேரு ஆனால் வித்தைக்காரன் தான், பட் அவர் மேஜிக் ப்ரொஃபஷனலாக ஒரு மேஜிக் தான் அவரோட தொழில். பட் அதுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் அந்த படத்துல இருக்காது. ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டிலே அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக லவ் பண்ணிடுவார். அந்த பாட்டு முடியும் போது அந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிரும். அந்த பொண்ணுக்கு அப்புறம் லவ் இருக்கிறாங்க, 2 பேரும் இது ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கழிச்சு அந்த பொண்ணை எங்கேயோ பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்கும். ஸோ அந்த நோயை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காசு இல்லாதனால குணப்படுத்த முடியாது, மெடிசன் மட்டும் வாங்கி. ஸோ இவர் வந்து காசு ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் உதவி பண்ணுவார். ஸோ காசு எப்படி ரெடி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மிஷின் இல்லையா, மேஜிக் மேன் இல்லையா, அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் மேஜிக் ஷோ நடத்தி அந்த மாதிரி காசு கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான 3 டான்கள், ஆனந்தராஜ் சார், அப்புறம் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் ராவ், இவங்கெல்லாம் ஒரு 3 டானு. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒன்றா வந்து எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணவங்க தான். இப்போ வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 டானுக்கிட்டையும் போய் தனியாக இவரே வாண்டடாக போய், உங்களுக்கு வந்து நான் டைமண்டை வாங்கி தரேன், கோல்டு கடத்தலாம், பேங்க்ல பணத்தை கடத்தலாம், உங்களாம் ஐடியா தரேன், இந்த வேலையில் தான் நான் வந்து ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லி 3 பேர்த்தையுமே தனித்தனியாக மீட்டிங்ஸ் பண்ணி அந்த வர பணத்தில் மெடிக்கலுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாரு இந்த படத்தோட ஹீரோ சதீஷ், அதாவது வெற்றி. ஆக்சுவலாக ஒரு தம்பி இருப்பாரு, அது வந்து சஸ்பென்ஸ் தான் படத்தில், அவர் பேர் சக்தி. ஸோ டபுள் ஆக்டிங் படம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இப்போ வந்து 3 டானுங்க 3 பேர்த்தையும் வந்து தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, கடைசி அந்த 3 டானுங்களுக்கு ஏன் வந்து இவர் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்தாரு இந்த படத்துக்கு வந்து ட்விஸ்டா தான். சின்ன வயசுல இவங்க அப்பாவை இவங்களோட தான் வேலை சொல்லிட்டு போற எங்க அப்பா அவர் ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளி அவர் மன உலகத்துல இறந்துருவாரு. ஸோ அதனால இந்த 3 பேர்த்தையும் அவரை சூஸ் பண்ணி இவங்களை வந்து நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. இதுதான் அந்த படத்தோட முழு கதை. இதுதான். இடையில வந்து ஹீரோயினி அவர் வந்து பத்திரிகை வந்து நிபுணராக வராங்க. இவரை பத்தி அந்த 3 கேங்ஸ்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு கேரக்டர்ல வராங்க. அவங்க வர சீன் எல்லாமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பெருசா ஹீரோயினி அப்படிங்கிற ரோல் தான், பட் ஒன்றும் பெருசா நமக்கு ஒன்றும் தெரியல. படத்துல ஒரு பாட்டு வருது, மியூசிக் பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அந்த படத்தோட திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். மேபி ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் வருது. படமே மிஸ்டேக் தான், இதில் லாஜிக் மிஸ்டேக்லாம் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் அந்த படத்தில் சதீஷ் பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். பெருசா காமெடி வந்து ட்ராக் வந்து பெருசா இல்லை. படத்தோட ஹீரோங்கிறதுனால அந்த பொசிஷன் வந்து மற்ற டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தருப்பாரு, அவரு கிரஞ்சி காமெடியெல்லாம் நம்ம பண்ணுவார். யார் நம்மளுக்கு படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனந்தராஜோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், வெற்றிக்கும் ஆனந்தராஜ் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது போகும், ஒரு இன்டர்வியூ மாதிரி போகும். அந்த சீன் மட்டும் அந்த படத்துல வந்து ஒர்த்தான ஒரு சீன். மற்றபடி இந்த படத்தை வந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து இந்த சீன் வந்து ஸ்நாக் பீக்லேயே வந்துடும், ஒரு வாரத்தில் வந்துடும். ஏன் படமே வந்தாலும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பிலோ அவரேஜ் படம் தான். பெருசாக அந்த படத்தை வந்து சொல்லிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஆனந்தராஜ் போர்ஷன் மட்டும் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும், அந்த போர்ஷன் மட்டும் தான். கிளைமேக்ஸில் இந்த படம் ஒரு மணிகேஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் அவங்க எடுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து சீரியல் மோடுக்கு போயிடுச்சு. கடைசியாக படம் பாதியிலேருந்து கடைசி அங்கே போச்சுன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு. அங்கே ட்ராவல் ஆகிற அந்த படம் தான் கடைசி வரைக்கும். அந்த ட்ராவல் அங்கேயே முடிஞ்சு போச்சு, ஏர்போர்ட்லேயே அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஒரு வைரத்தை வச்சு 25 கோடி பதிப்புள்ள வைரத்தை வச்சு கதை வந்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த படத்தை கொஞ்சம் நல்லா ஒரு ரைட்டிங் கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா, அங்கங்கே வந்து 1-2 கரெக்டாக 10 வரைக்கும் போட்டிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இருந்திருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூல உங்களை மீட் பண்ணுறேன். அன்புதன் ராஜ் டெக் மக்களா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.